சார் காயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ. ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்ன போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு. அத போட்டு மிதிட கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்னன்னா பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துற? ஆமா, அத சாதுறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல, எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணிச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பார்த்து வந்துடுறேன். நான் ஒண்ணு அவங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம்? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா, கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. இந்த பாபு எப்படி அதெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேணுமா? 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னத பொருளாத 1 லட்சம் ரூபாய்? 1,000 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் குத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்னை வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா? கொலகாரன் ஆயிருவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை? ஆமா. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் இங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்லயே அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டிட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு என்ன பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா அவுத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட், ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது? ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு ஆயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யார்கிட்ட பீலா வர்ற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆளை பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு, நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபா கொடு. இருக்காது, போய் சொல்றேன். 500 ரூபா வச்சுக்க. 100 ரூபா கேட்ட 500 ரூபா கொடுத்துருக்க. அப்ப 500 ரூபா கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேலை 100 ரூபா கேட்ட. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபா கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு, சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரங்க இருக்கான், அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தவொன்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு. பரவாயில்ல, டில்லி கூட புச்சா துணி மாட்டினா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். அழகா கூட இருக்கீங்க. பத்தியா, தப்பு தப்பா சொல்ற. நமக்கு போய் சொல்லிக்கினாலாம் பிடிக்காது. அது இல்லைங்க, பணம் வந்தாலே ஒரு தனி கலை வந்துரும்.
நீங்க பாபு மாதிரி நடிச்சாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் 46 கம்பெனிக்கு ஓனர் அண்ட் கோடீஸ்வரர். ஆமா, எங்க சின்ன கூட தான் கூத்துல குபேர வேஷம் கட்டும். ஆனா அது பிடிக்கிற சுட்டு பார்த்தா கொட்டாயன்னு ஆறிடும். நானும் அதே மாதிரி வேஷம் கட்டிக்கிறேன். நம்ம பொழப்பு என்னைக்கு நார போதோ. இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி செய்யலாங்கிற? நீங்களும் நானும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த மேனேஜரை ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டா? அடி பாவி, அவன் உன் மேல எம்மா நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை இப்படி பள்ளத்துல தள்ள பாக்குறிய? நீ அவனை பள்ளத்துல தள்ள பரவாயில்ல, என்ன சேத்துல குழியில தள்ள பாக்குற? ஆமா, எப்படி ரவா பில்டிங் அப்படியே சிங்கப்பூர் பேத்துன்னு போற நீ? அதெல்லாம் இல்லைங்க, உங்க பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரு, நானே அப்படி இப்படிதான் தண்ட இடத்துல சாயத்தை பூசினேன். நீ என்ன கட்டி போற நீ? ஐயோ, நீங்க சொன்னீங்கன்னா இனிமே எந்த இடத்துலயும் சாயம் பூசிக்க மாட்டேன். நீ பூசினா என்ன பூசலாம் எனக்கு என்ன? நான் அப்போ வந்து சொல்லிக்கல நமக்குன்னு ஒரு பச்சை பொண்ணு இருக்குதுன்னு. ஆமா, அடிக்கடி சொல்றீங்க. யாருங்க அவங்க? அதுதான் இந்த டில்லிக்கு ஏத்த அள்ளி. அதுக்கும் நமக்கும் டாவு கட்டினதே ஒரு தமாஸ் கதை. ஆனா கட்சியில எல்லாம் பீலிங்ல முடிஞ்சிச்சு. ஒரு நாள் நான் பட்டறையில சூடு காட்டுனுக்கிறேன். டில்லி, ஏன்டா நேற்றுக்கு வேலைக்கு வரல? நேற்று மசான கொல்ல மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டனா உடம்பு பேஜாரா போச்சு. நீ உருப்படவே மாட்டேடா. ஏ, உருப்படவனா தான் உங்ககிட்ட வேலைக்கு வரணும். ஏண்டா 7ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும்? அதுக்கு இஷ்டம் இருந்தா வரும், இல்லனா வராது மச்சான். சிலுக்கா? என்ன கிண்டலா? அடடே, கோச்சுக்குதுப்பா குயிலே. அதானே. ஏமா, இப்ப நான் என்ன கேட்டேன்? சிலுக்கான்னு கேட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? பார்த்து தொடுப்பா. நீ சாப்பிட்டாக்கிதா மச்சான்? இப்பதானே தொட்டேன், இனிமேதான் தெரியும். உங்களை 8ஆம் நம்பர்லயே நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, எத்தனை நம்பர் பஸ் பத்தி கேட்ட? 7ங்க. எத்தனை அடி வாங்கிக்கிற? 6ங்க. ஒண்ணு குறையுது இல்ல? ரொம்ப நன்றிங்க. நீங்க வேற, இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணங்க. ஆமா, உங்க வீடு எங்க? நான் வேணா கொண்டாந்து விட்டு வரேன். பரவாயில்லைங்க, நானே போயிடுறேன். வழியில ஏறாம இருக்கணும். நம்ம பேர் சொல்லிக்கங்க. உங்க பேர் என்னங்க? டிங்கர் டில்லி. நீங்க வேணா டில்லின்னு கூப்பிடுங்க. டேய், ஏன்டா இப்படி பீடி பிடிச்சு உடம்பே கெடுத்துக்கிற? சிகரெட் குடிக்க காசு இல்ல, அதனால பீடி குடிக்கிறேன். இது ஒரு கேள்வியா? சம்பளத்தை கொடு நீ. ஆமா, சம்பளத்திலே இரு. என்னங்க? என்னம்மா இங்க வந்துட்ட? மறுபடியும் யாராவது கல்யாணம் பண்றீங்களா? இல்லைங்க, இப்பெல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம அடி என்ன அடி அன்னைக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரிய போகுது? என்னங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது? பேண்ட் ஷர்ட். நான் லஞ்சமா? இல்லைங்க, அன்பளிப்பு. இப்பெல்லாம் நான் உங்களை அடிக்கடி நினைக்கிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாப்பா. நீ பச்சை பொண்ணு, நான் பக்கா லோ கிளாஸ். நான் உங்களை மாத்திரதான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி நீ லோ கிளாஸ் ஆயிரன்றியா? இல்ல, உங்களை ஹை கிளாஸா மாத்த போறேன். உன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபிட்டிங் சரியாகுதுங்கிற? இவன் தேரவே மாட்டான். அந்த ஆளை பத்தி கவலைப்படாத. அவருக்கு பீடி கொடுக்கலன்னு கோவம். நீ வா, போங்க. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? டில்லிங்க. நடந்ததை பத்தி எல்லாம் தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? உன்னை பார்த்தா இருக்குது. இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொன்ன. என் தங்கச்சி ஆசைப்படுறாள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. வெங்காயங்க அறியும் போது கண்ணுல தண்ணி வந்து அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நம்மளால ஒண்ணும் பிரச்சனை வராதுங்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டுமா? நானே பாத்துட்டேங்க. 27ஆம் தேதி நல்லா இருக்கான். ரொம்ப பாஸ்டா தான் இருக்க. இது பாருங்க, இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். சொல்லு. இந்த லுங்கி வருங்க. ஐயோ, அது இல்லைங்க. இனிமே நீங்க பேண்ட் ஷர்ட் தான் போடணும். நான் வேற என்னமோன்னு சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க சலூனுக்கு போறீங்க. என்னது? சலூன். நான் என்னமோ வெளிநாடுன்னு நினைச்சிட்டேன்.
அழகா முடி வெட்டிட்டு வரீங்க. ஆமா, எல்லாத்தையும் மாத்திரியே, என் புத்தி எப்படி மாத்த போற? அது ஒண்ணும் மாத்த வேண்டாம், நல்லா தான் இருக்கு. காதலிக்காக நல்லா இருந்த முடிய காசு கொடுத்து சிக்க எடுத்துக்கிறோம், பாப்போம். அலி, அலி! டாக்டர், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா அவளால நடக்க முடியல. அநேகமா அவங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏன் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வசதி இருக்குல்ல? பூனாவுலதான் செயற்கைக்கால் செய்யறாங்க. எங்களால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய முடியும். இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். என் அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில இருக்கும்போது தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தா. நீ எங்க முதலாளி மாதிரியே இருக்கிறியா, எங்க வீட்டுக்கு வந்து நீ அவரை மாதிரி ஆக்டி கொடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு என் அள்ளி காலை சரி பண்ணலான்னு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அவனுக்கு என் காலையே எடுத்துருவானுங்க பொழுது. வீட்டை விட்டே வெளில அனுப்ப மாட்டாங்க. உன்னை என்னமோ நினைச்சையா, உன் மனசுலயே சுத்தம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ என்ன அழுக்கு பண்ணாதுன்னு. தலையாட்டினா மட்டும் போதாது, நானே ஒரு 1.5 மீட்டர் துணி வாங்கி கொடுக்குறேன். இந்த ஆஃப்டர் ஹவுஸ்ல ஃபுல் பண்ணிட்டா மாட்டிக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நடக்கட்டும். யார் உள்ள போக கூடாது. ஏயா, நான் பெரியவர் காலத்துல இருந்து இங்க வேலை செய்யற வேலைக்காரையா. வேலைக்காரனா கொல்ல பக்கமா போ, மாடி பக்கம் யாரும் போக கூடாது. யார் சொன்ன? அம்மா சொன்னாங்க. அம்மாவா? ஓ, அந்த குண்டா? யோ, அவ எனக்கு கீழே வேலை செஞ்சவையா. இப்ப என்னையே அதிகாரம் பண்றாடா. சரிதான், போயா. பழசு கிளற விட மாட்டேங்கல. நான் பின்னாடியே பாத்துக்கிறேன். எங்க பங்களா விட்டு வெளியில போற? வெளில போனா என்ன? வெளியில போனா என்னவா? எங்க சட்டத்தை மீறி வெளியில போக நினைச்சா நான் ஒரு மாதிரியானவன். இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வாரத்துக்கு நீ நிறைய சொல்ல போல் இருக்கு. நீ வேற பங்களா எவ்வளவு பெருசா இருக்குதே, நல்லா பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆமா, நம்ம தான் ஹைதராபாத்ல இருந்து வந்த. பாத்தியா பேரு? இங்க டேனின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான பேரு ஆரோக்கியசாமி. நீ என்ன பண்ற, ஆரோக்கியசாமிய மாத்தி ஆயுதசாமின்னு வச்சுக்கிற. திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது. ஐயோ, பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் 36 பேர். அதென்ன 36? 36 பேர் பெரியவர்கள், 5 வயது சிறுவன். ஓஹோ, ஆக மொத்தம் 36. இறந்தவர்கள் விவரம்: ராமசாமி, வஜ்ரவேலு, முனுசாமி, ரத்னம். நம்ம லாண்ட்ரி நீ போயிட்டியா? என்ன ஆச்சியா? நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ரத்னம் திருப்பதி போனான்ல, க்ளோஸ். ரத்னம், நீ மலை மேல ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே. ஐயோ, நான் 60 ரூபாய கொடுத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னானே. என்னங்க, அந்த லட்டு இருக்கா நொறுங்கி போயிடுச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டிவியா பார்த்து சொல்றதுக்கு? ரத்னம், மொட்டை அடிக்க போனியடா, லட்டோட போயிட்டியே. மொத்தம் 100 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாயா? ஆமா, நீ 60 ரூபாய், நான் 40 ரூபாய். 40 ரூபாய் நீ தான கொடுத்தியா? வாங்கிட்டு வந்தானே அந்த லட்டை மேல் விலைக்கு விக்கலான்னு பார்த்தனே, மேலேயே போயிட்டானே. ரத்னம், நீ எங்கடா இருக்கறாய்? அடியே புருஷன் செத்து போனது கூட தெரியாம பொட்டை வச்சுக்கின்னு பூவை வச்சுக்கின்னு வாச கூட்டின்னு இருக்கற. முண்டோ 10 நாள் கழிச்சு லடி பொட்டையும் பூவையும் எடுப்பாங்க. ஏன் புருஷன் செத்து போனதை நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே. அடி பாவி, ஊர் உலகத்துக்காவது கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுவேண்டி. எனக்கு தெரியாதேடி. ஏன் புருஷன் மட்டும் சாவட்டும், நான் எப்படி ஒப்பாரி வச்சு பாடுறேன்னு பாரு. நீங்க பெடல் மிதிக்கிறது எப்படியா, டியூப கிழிச்சு பஞ்சர் ஓடுறது எப்படியா, அந்த பஞ்சர் ஓடுற அழக நான் பாத்துக்கிட்டே இருப்பனே. நிறுத்தடி, என்னடி அடி சண்டாளி, உன் புருஷன் கூட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசியிருந்தீனா அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பான். உன் புருஷனுக்கு வாந்தி பேதி வந்து வாரிக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? ஏம்மா, உங்க சண்டையில என் ஆயுசை ஏம்மா குறைக்கிறீங்க? உன் பொஞ்சாதிக்கு இருக்கிற வாய்க்கு என்ன பண்ணணுங்கிற? இன்னும் 15 நாள்ல கிழிஞ்சிருங்கிறியா? அட அது இல்ல, நீ சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது டம்மால வெடிக்க போகுது. அது நீ சைக்கிள் டியூப் நினைப்ப, அதான் இல்ல, அது உன் நெஞ்சு. இன்னையில இருந்து காத்தடிக்க மாட்டானே, வெறும் பஞ்சர் தான் இல்லடா கண்ணா. வர இந்த ஆடிட்டர் வக்கீலும் புதுசா சட்டத்தை சொல்லி நம்ம உசுரை எடுக்கிறானுங்கப்பா. ஆளை காட்டுங்க, 2 தட்டு தட்டிடுறேன். என்னப்பா ஆபீஸ் வர சொன்ன என்ன சங்கதி? ஒண்ணு இல்ல, 2-3 கம்பெனி விக்கலான்னு இருக்கிறேன். வித்துக்க. நீ ரெஜிஸ்டார் முன்னாடி வந்து கையெழுத்து போடணும். இதான வேணாங்கிறது. ஸ்கூல் பக்கம் எவன் போனாங்கற, நம்மளது வெறும் கை நட்டுமா? அதை எத்தனை பக்கம் வேணாலும் சொல்லி குத்துன்னு குத்துறேன். என்னது, உனக்கு கையெழுத்து போட தெரியாதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்னப்பா பண்றதுப்பா? கவலைப்படாதீங்க,
இவன் வலது கையில இருந்து 3 விரலை வெட்டி எடுத்துறேன், கட்டு போட்டுறேன். யாராவது கேட்டா ஆக்சிடென்ட்னு சொல்லிடலாம். கை நாட்டு போடணும். யோ என்ன ஆலியானியோ விரல வெட்டுறேங்கிற? நான் நகத்தை வெட்டவே பயந்துக்குன்னு பல்லால கடிக்கிறவன். இந்தாப்பா நமக்கு இந்த வம்புலாம் அவன் கையெழுத்துலாம் போட தெரியாதுன்னு நீ அவன் கையெழுத்து காட்டு. எத்தனை கையெழுத்து உனக்கு கொண்டா? அப்படி வா வலிக்கு. இதுல பாபுவோட கையெழுத்து இருக்கு, போட்டு பழகிக்க. உங்க கூட பேஜாரா போச்சு. நாளைக்கே சாயந்தரத்துல ஃபுட்பால் ஆடுவான் பாபு, நீ ஆடுவீங்க. ஆட தெரியாதவனும் காலை வெட்டுவீங்க. நல்ல வேலை உனக்கு பொம்பளை சமாச்சாரம் இல்ல. ஏயா இப்படி ஒவ்வொரு அங்கமா வெட்டிட்டா எனக்கு என்னதான் மிஞ்சம்? பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏயா லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கமர்கிட்டு விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விழ போகுது. கோடீஸ்வரன் வீட்டு புள்ள இப்படி கைமுறுக்கும் கம்மர் கட்டு விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரு இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்த தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரிய பழி வாங்கணும். ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்ல நாக்குறதா? அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிறேன் குண்டு. பாத்து வைங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன். ஒரு சோடா கேடா? இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம், நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறேன் டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன். நீ? மத்தவங்களாம் நான் வராண்டாலே குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே கேஸ் வந்துருச்சா? ஏம்பா எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு. என்ன அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும் உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு? அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க. அதான் கொண்டு போட்டேன். பூஸ்ட் பூஸ்ட். அதான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன். வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிறேன் வெயிட். முதலாளி, நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம். அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கிநாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா, குளிச்சுனுக்குது. அட உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது, இதுல எங்க நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பார்க்கணுமா? ஆ. அது யாருது ஒத்த கால் நாயுடு? அநியாயமாகுது. என்ன மாதிரியா இருக்கிற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் என்ன புச்சா வச்சுக்கிறாங்க? பாபு தான். எடா கைய மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சிதான். ஏய், நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு, நம்ம மட்டும் இந்த கிராஸ் கல்வி கேக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர்கிட்ட கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? ஜாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ, நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதா என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டைக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? மவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்ச எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ, எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? என் ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான்? நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அதை கூட்டு வந்து யாரு பாபுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன
லிப்ட் போயிட்டு கிட போறான். சும்மா ஒரு தட்டு தட்டுனேன். நீங்க என்ன பண்றீங்க, இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போற? இவனை எங்கேயாவது தெருக்கோடுல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபு தான் வந்துட்டான்னு நினைச்சு இவாளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளவோ. தன் வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவனை மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்கேயா போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவனை அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப, மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இரு குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு, யார் அவன் குப்பை தொட்டி பக்கத்துல விழுந்து கிடக்குறான்? ஹே, நம்ம பங்கட பாபுடா. இவன் என்ன கிடக்குறான்? வா பாக்கலாம். வா வா. தூக்கு புடி. வள்ளி வள்ளி, நேத்து ராத்திரி பட்டத்துல கடைக்காட சினிமா பார்த்து சொன்னாங்க. உன் புருஷன் பையன் கிடந்தாங்க, ரோட்ல பேச்சு முடிச்சுட்டாங்க. ஏன் புருஷனா? ஆமா. என்னாச்சு அவருக்கு? அவரே பட்டத்து பக்கம் போனாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தர்மாஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாங்களாம், போய் பாரு. ஐயோ அம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன அந்த பேச்சு முடிச்சலாம கிடக்குறான்? பாவம், அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரத்த காத்தோட காணுமையா? நான் என்ன நினைக்கிறேன் டாக்டர், வயசு பையன் பாரு, எதையாவது கண்டு பயந்து இருப்பான். யோ, அதுக்கு வேப்பில அடிக்கணியா? இங்கேயா கொண்டு போட்டுக்கிற? நீ தொழில் கத்துக்கணுமே, அதுக்கு தான். நீ ரொம்ப அதிகமா பேசுற. என்ன இந்த ஆளு கண்ணு மூச்சா சொல்லு, நான் வந்து பாக்குறேன். இவன் தூங்குறானா மூச்சு கிளறானா? தூங்குறவன் எப்படி முடிப்பான்? மகமாயி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, ஐயோ மச்சான், உனக்கு என்ன ஆச்சு மச்சான்? உன்னை யாரு மச்சான் இப்படி பண்ணது? எந்த படுபாவி பசங்க உன்னை இப்படி பண்ணாருங்க மச்சான்? கவர்மெண்ட் பஸ்காரனா, தனியார் பஸ்காரனா? ஐயோ ஒண்ணுமே பேச முடியாதபடி இப்படி பண்ணி வச்சுட்டானுங்களே. அம்மா மச்சான், நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? டவுன் பக்கம் போகாத, அங்க திமிரு பிடிச்ச பணக்கார பசங்க இருக்கானுங்க. நீ என் பேச்ச கேட்டியா மச்சான்? மச்சான், நான் உன் வள்ளி வந்திருக்கேன் மச்சான், என்ன பாரு மச்சான், பேச மாட்டியா? ஐயோ ஈஸ்வரி. ஏண்டா கூப்பிட்டியா? ஐயோ ஒன்னும் இல்லம்மா, அந்த ஈஸ்வரிய மச்சான். ஷோ, ஹாஸ்பிடல்ல எப்படியா சத்தம் போடாத. ஏமா, அவங்க கூலிங் கிடக்கட்டும், இப்படியே கூலிங் கிடந்தான்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும், அப்புறம் காத்து தான் வரும். ஏமா நீங்க கூங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மச்சானுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? இவர் இப்படி செஞ்சவன் நாசமா போக, கட்டையில போக. அழாத வள்ளி, காளியாத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்னு வேண்டிக்கோ, எல்லாம் சரியாயிடுமா. மச்சானுக்காக அங்க பிரதட்சணை என்னம்மா? இந்த 6 அடி கூந்தலையே நான் கொடுப்பேன்.
வா வா காமனே சேலை எனக்கு ஒரு வாரமே நீ அணைக்கிற நேரமே என்னே நீ உன் ஊஞ்சல் போல மாற என் நெஞ்சில் உன் போதை வந்து ஏற மாலை மயங்குது மாமனே வா வா காமனே சேலை எனக்கு ஒரு வாரமே நீ அணைக்கிற நேரமே பேதை நெஞ்சில் போதை தந்த ராஜனே பாதை காட்டு ராஜராஜனே ஏந்திராமல் வாடுகின்ற தேகமே ஏறும் இன்று மோகதாகமே இடையில் தடங்கள் இருந்தால் மருந்தும் இதழின் மதுவை எடுத்தே அருந்தும் ஏக்கத்தோடு பார்க்குதே போட்டு வைத்த பஞ்சனை மாலை மயங்குது மாமனே வா வா காமனே சேலை எனக்கு ஒரு வாரமே நீ அணைக்கிற நேரமே கூடும் போது ஊடலென்று ஆகுமா வாடும் இந்த மேனி தாங்குமா ஏடு போல என்னை ஏந்தும் நேரமே பாடும் பாடல் உன்னை சேருமே பிடிக்கும் கரங்கள் பிரிந்தே இருந்தால் துடிக்கும் இளமை துவண்டே விழுமே தூவப்பாடும் நேரமே தோளில் வந்து சேருமே மாலை மயங்குது மாமனே வா வா காமனே சேலை எனக்கு ஒரு வாரமே நீ அணைக்கிற நேரமே என்னே நீ உன் ஊஞ்சல் போல மாற என் நெஞ்சில் உன் போதை வந்து ஏற மாலை மயங்குது மாமனே வா வா காமனே சேலை எனக்கு ஒரு வாரமே நீ அணைக்கிற நேரமே பாயா எவ்வளவு வயசாகுது வாடு பெரியவரேன்னு கூப்பிட்டு சரி வாடு பெரியவரே என்ன? ரூபாய் நானே எந்த கூட போன் பண்ண போறியா இல்லையா நான் அம்மனுக்கு காசு முடியணும் என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க காளியாத்த ஒத்துக்குவாடா தச்சி திருப்பி தரமாட்டா அல்ப அல்ப கொடா இன்னும் என்ன போய் அல்பேங்கிறாங்களே உனக்கே நான் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன் சுமாரியா இன்னும் என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல எல்லாம் புது முகமாகுது மாத்திட்டீங்களா எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு, அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு, பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க.
டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சு அடிப்பானுவ. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியும் ஐயோ. பேப்பர் மில்லியே பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ, எல்லாத்தையும் சுட்டின்னு கம்பி நீட்டுறதுக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? ஏய், மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் தட்டி பாக்குற? இல்ல, ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு மேனேஜர் வந்தது அவட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்களே. முதல்ல மூடுங்க. தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறுது. ஏய் பிரியா, என்னது இவர் நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டுதா சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. ஏய் பிரியா, கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? சீ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றதை நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது. இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. சீ, உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண் எதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத, அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து ஓடி. எப்படிங்க? நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா. அந்த ரூமா? மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன, அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவனை உன் கால்ல விழ வைக்கிற. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பி பாக்கலாம் சார். நீங்க உட்காருங்க சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடாது. இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க. தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா? சார், அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே மேனேஜர் தான் சார். அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசணுமாமே? நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ, என்ன தம்பி, அவரை போய் செருப்பு எடுக்க சொல்றீங்களே? செருப்பா விட்டா இருந்தால் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிங்க. வாங்க.